ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் கூடியவரை தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலிருந்து கடந்த சில வாரங்களாக கற்று வருகிறவமாக தொடர்ந்து தியானிப்போம். சென்ற ஓரிரு வாரங்களாக நாம் இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து, குறிப்பாக அவருடைய வாழ்வுடைய கடைசி பகுதியிலே, கடைசி வாரத்தில் நடந்த நிகழ்வுகளை தியானித்து வருகிறோம். அதுபோல இன்றைக்கும் அந்த கடைசி வார நிகழ்விலே மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வான கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சென்று ஜெபித்ததை நாம் தியானிக்க இருக்கின்றோம். சென்ற வாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்ததை நாம் பார்த்தோம். அந்த ஜெபத்தை குறித்து சொல்வதாக இருந்தால், அதை மேல் வீட்டு அறையில் தான் அவர் ஜெபித்தார். பிரதர் புஷ்பராஜ் கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்கே ஜெபித்தார் என்று. அது மேல் வீட்டு அறையில் தான் ஜெபித்திருக்க வேண்டும். தோற்றத்திற்கு செல்வதற்கு முன்பாக மேல் வீட்டறையில் ஜெபித்து விட்டு மீண்டும் தோட்டத்தில் ஜெபிக்க சொல்வதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே தோட்டத்திலே ஜெபிக்க சென்றபோது அவர் தன்னுடைய 11 சீடர்கள், 11 ஏனென்றால் 12 பேர் இருந்தார்கள். யூதாஸ் போது இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு அவர் யூத மத தலைவர்களை சந்திக்க சென்று விட்டார். மீதி இருக்கிறது 11 பேர். இந்த 12 பேரோடு தான் வழக்கமாக ஜெபிக்கின்றதான கெத்செமனே தோட்டத்துக்கு சென்றார். இந்த கெத்செமனே தோட்டம் ஒலிவ மலையினுடைய ஒரு சாய்வான பருவத்தில் பக்கத்தில் அமைந்திருக்கிற ஒரு அழகிய தோட்டம். இயேசு தன்னுடைய சீடர்களோடு அவ்வப்போது அங்கு சென்று ஜெபிப்பதுண்டு. ஆகவே இன்று கூட பூமியிலே தன்னுடைய சீடர்களோடு செலவழிக்கிற, அதாவது சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த ஒரு சில மணி நேரங்களை சீடர்களோடு செலவிட்டதோடு நில்லாமல் தன்னுடைய பரலோக தந்தையோடும் செலவிட விரும்பி அவர் அங்கே செல்கின்றார். அங்கே சென்று தான் இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அதை நாம் 4 சுவிசேஷத்தில் அதை குறித்து சின்ன தகவல் இருக்கின்றன. அதாவது இந்த மேல் வீட்டறை நிகழ்வுகளை மற்ற எந்த சுவிசேஷ எழுத்தாளர்களை விட அப்போஸ்தலனாகிய யோவான் மிக விரிவாக எழுதினார். ஆனால் கெத்செமனே தோட்டத்துக்கு சென்ற நிகழ்வை யோவான் மிகச் சுருக்கமாக முடித்து விடுகிறார். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சுருக்கமாய் முடித்து விடுகிறார். ஆனால் அங்கே கெத்செமனே தோட்டத்துக்குள்ளாக நடந்த நிகழ்வை மற்ற 3 சுவிசேஷ எழுத்தாளர்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சற்று விரிவாக எழுதுகிறார்கள். இன்றைக்கு ஆகவே அந்த நிகழ்வுகளை நாம் தியானிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 36 முதல் 46 வசனங்களை நாம் மையமாய் கொண்டு தியானிப்போம். முதலாவது அந்த வசனங்களை சற்று வாசித்தோமானால் அந்த நிகழ்வுகள் நமக்கு ஞாபகம் வரும். உங்களுடைய கைகளிலே பைபிள் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நம்ம வாசிப்பதை சற்று கவனமாக கேட்பது ஜனமாக இருக்கும். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயின் குமாரர் 2 கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுரை நோக்கி,
நீங்கள் 1 மணி நேரமாவது என்னுடைய கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீசனிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவர் இதோ வந்துவிட்டார். எழுந்திருங்கள், போவோம் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனிலே சென்று தன்னுடைய சீடர்களை 2 அணிகளாக பிரிக்கிறார். 8 பேரை ஒரு இடத்தில் நிறுத்துகிறார். அது என்ன நோக்கத்துக்காக எப்படி பிரித்தார் என்று தெரியாது. ஒருவேளை அவரை கைது செய்ய வருகிறபடியினாலே எல்லோரையும் கைது செய்து ஒரேடியை கொண்டு போய்விடக் கூடாது என்கிற நல்ல நோக்கமாய் கூட இருக்கலாம். ஆகவே முதலாவது 8 பேரை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு தனக்கு அதிகமாக தன்னுடைய சித்தத்தை அல்லது தன்னுடைய மனதை அதிகமாக அறிந்த பேதுரு, செபதேயின் குமார்கள் என்று நாம் பார்க்கிறோம். செபதேயின் குமார் என்று சொல்லும்போது யோவானும் அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு ஆகிய 3 பேரை அழைத்து கொண்டு தோட்டத்திலே இன்னும் சற்று முன்னேறி செல்கின்றார். அங்கே அந்த 3 பேரையும் நிறுத்துகிறார். நிறுத்தி, நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சற்று அப்புறம் போய், நம்ம படிக்கும்போது மத்தேயு 26:39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இந்த இடத்துல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் ஜெபித்தார் என்று சிலர் கேட்பார்கள். அது ஏன் ஜெபித்தார் என்று சொல்லும்போது, அவர் தேவாதி தேவனாக இருந்தும் ஏன் ஜெபித்தார் என்று சிலருடைய கேள்வி உண்டு. அல்லது அவர் தேவனாக இருந்தால் ஏன் ஜெபித்தார் என்று கேட்பது உண்டு. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தெளிவாக அறியும் போது, முழு பைபிளையும் படிக்கும்போது, கிறிஸ்தவ சரித்திரத்திலே நாம் படிக்கும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், இயேசு தேவாதி தேவன் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் அவர் பூமியிலே வந்தபோது, அதாவது பிறந்தபோது முழு மனிதனாக தன்னை அடையாளப்படுத்தினார். அதாவது முழு மனித தன்மையை தன்னோடு இணைத்து கொண்டார். அதனால்தான் இறையியல்ல சொல்லுவாங்க, the fullness of God came down through the virgin birth and adapted the humanity fully with the word. வார்த்தையாம் தேவன் பூமியிலே கன்னி பிறப்பு மூலம் மனிதத்தன்மையை முழுமையாக தன்னோடு இணைத்துக் கொண்டார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் இதைத்தான் நம்பி வருகிறது. இந்த நம்பிக்கைக்கு மாறுபாடானவர்கள் துர்போதனையாளர்களாக காலாகாலமாக அறிவிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஜெபித்தார் என்றால் அவருடைய மனிதத்தன்மையுடைய தேவையினால் ஜெபித்தார். மனிதத்தன்மை நம்மை போல மாம்சமும் சரீரமும் ஆவி ஆத்மாவுடையது. ஒரு மனிதன் மரணத்தை கண்டு பல வேளைகளிலே கலங்குவது உண்டு. ஆனால் இயேசு இங்கே மரணத்தை கண்டு கலங்கினார் என்பதை விட அந்த ஜெபத்தை சற்று உற்று நோக்குவோமானால் அதில் வேறு சில காரியங்களும் அடங்கி இருப்பதை காண முடியும். அதை நாம் எப்படி அறிய முடியும் என்றால், அங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அதற்கும்பாக வேறொரு காரியத்தை இங்கே நினைவு கொள்ளலாம். பல வேளைகளிலே உங்களிடம் யாரும் கேட்டிருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. என்னிடம் சிலர் கேட்டதுண்டு, ஜெபிக்கும்போது நாம் முழங்கால் படியிட வேண்டுமா
ஜெபிக்கும்போது கண்களை மூட வேண்டுமா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த இடத்துல 39 வசனத்தை படிக்கும்போது சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என்று பார்க்கும்போது அது முழங்கால் உட்படத்தான். முகம் குப்புற என்று சொல்லும்போது முகத்தை மூடுதல், கண்களை மூடுதல் இவைகளும் உள்ளடக்கியது. ஆகவே ஜெபிக்கும் போது முழங்கால் படியிடுவது நல்லது முடியுமானால். அதே போல ஜெபிக்கும் போது கண்களை அடைப்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. ஆகவே அப்படிப்பட்ட கேள்விகள் தேவையற்ற கேள்விகள். ஆனாலும் பலர் கேட்பதுண்டு. கேட்டால் நாம் இந்த வசன பகுதிகளை சொல்லலாம். சரி, எப்படி அவர் முகங்குப்புற விழுந்து அல்லது முழங்கால் படியிட்டு முகத்தை மூடி கண்களை மூடி ஜெபிக்கும்போது அவர் சொல்லுகிறார், என் பிதாவே, என் பிதாவே என்று சொல்லும்போது அவர் மீண்டும் தனக்கும் பிதாவுக்குள்ள அந்த உறவை தெளிவாக அறிந்து சொல்லுகின்றார். அடுத்து சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தந்தபடி அல்ல. இதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசுடைய எந்த ஜெபத்தை நீங்கள் எடுத்தாலும் பெரும்பாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்கிற வார்த்தை இங்கே இருக்கவே இருக்கும். ஆனால் இன்றைக்கு பல வேளைகளில் பல கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்தை கவனிக்கும் போது, ஏன் நம்முடைய ஜெபங்களிலே கூட பல வேளை நான் ஜெபிக்கிற காரியங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மறந்து விடுகிறோம் அல்லது தயங்குகிறோம். காரணம் என்னவென்றால் நாம் நினைத்தது நடக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அந்த துயரமான நிகழ்விலும், அதான் அவரை குறித்து சொல்லும்போது துக்கமுடையும் வியாகுலப்படவும் அந்த சூழலிலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறான ஒரு காரியத்தை அல்லது பிதாவுடைய சித்தத்துக்கு மாறான ஒரு காரியத்தை, தேவ திட்டத்துக்கு மாறான ஒரு காரியத்தை, தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு காரியத்தை தான் எப்போதும் செய்துவிடக்கூடாது என்பதிலே மிகுந்த விருப்பமும் கவனமும் உடையவராக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பின்பு அவர் சீடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுரை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படப்படாதைக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த இடத்துல அவர்களை ஜெபிக்க சொல்லிவிட்டு செல்கிறார். ஆனால் பேதுரும் யோவானும் யாக்கோவும் நல்ல நித்திரையோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் முந்தின நாளில் கூட அவர்கள் பஸ்காவுக்காக கடினமாக வேலை செய்திருப்பார்கள், தயார்படுத்த ஓடி உழைத்திருப்பார்கள். ஆகவே சற்று அயர்ந்த நித்திரையோடு இருக்கிறார்கள். அப்போது இயேசு அவர்களை எழுப்பிவிட்டு மீண்டும் ஜெபிக்க சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். அது மிக மிக முக்கியமானது. அது உண்மையிலே எல்லா காலத்துக்கும் எல்லா மனிதருக்கும் பொருந்துகிற ஒரு சிறந்த தத்துவம் என்னவென்றால், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஒரு மனிதனுடைய ஆவி அல்லது உள்ளான எண்ணங்கள் அவருடைய மரண தருவாய் வரை உற்சாகமாக இருக்க முடியும். ஆனால் அதற்கு மாம்சம் பல வேளைகளிலே இடம் கொடுப்பதில்லை. உலக சரித்திரத்திலே பல மனிதர்களை நாம் பார்க்கிறோம். வயதான பருவத்திலும் தங்களுடைய கொள்கைகளுக்காக நோக்கங்களுக்காக கடினமாக இறுதி மூச்சு வரை உழைக்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கேற்ப அவருடைய சரீரங்கள் இடம் கொடுப்பதில்லை. இப்படி ஒரு தத்துவத்தை அல்லது தத்துவ பார்வையை மனிதனுடைய சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் உள்ள ஒரு தொடர்பை இத்தனை தெளிவாக எந்த ஒரு தத்துவ அறிஞரும் சொன்னதாக கருத முடியாது. அவ்வளவு நுட்பமாக எளிதாக யாவரும் புரிந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். ஆகவே இயேசு ஒரு சிறந்த தத்துவ ஞானியாகவும் இருந்தார் என்பதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுக்குள்ளாக நாம் சகலத்தையும் பார்க்க முடியும். சிறந்த ஒரு மருத்துவராக அவரை காண முடியும், சிறந்த ஒரு மனநல ஆலோசகராக அவரை பார்க்க முடியும், சிறந்த ஒரு
தத்துவ ஞானியாய் பார்க்க முடியும், சிறந்த ஆசிரியராக, சிறந்த போதகராக, சிறந்த மைப்பராக பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ராஜாதி ராஜாவும் நம்முடைய மீட்பெருமாக, நம்முடைய மீட்பர் மட்டுமல்ல, இந்த உலகத்தின் ஒரே மீட்பராகவும் இருக்கிறார். ஆகவே அவர் அவர்களை எழுப்பிவிட்டு அருமையான ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் 42 வசனம், இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சுத்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். இந்த வசன பகுதி இவனமாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வசன பகுதியிலே மிக மிக புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமமான, கவனமாக வார்த்தை சொல்கின்றேன், சற்று சிரமமான, புரிந்து கொள்ளவே முடியாது என்றல்ல, சற்று சிரமமான, அதே நேரம் பல அறிஞர்களாலும் இன்னும் ஒரு முழுமையாக சொல்லப்படுவதற்கு, அதாவது ஆணித்தரமாக என்று சொல்லுவோம் அல்லவா தமிழிலே, அப்படி ஆணித்தரமாக சொல்வதற்கு சற்று சிரமமாக இருக்கிற ஒரு வசன பகுதி அல்லது ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கடவுது என்று சொல்கிறார். ஆகவே அறிஞர்களுக்குள்ளாக பலவிதமான விவாதங்கள். இந்த இடத்திலே பாத்திரம் என்று சொல்லுகிறார், அடுத்து கவனிக்க வேண்டிய வார்த்தை நீங்கும்படி. அதுதான் உண்மையிலே சொல்ல போனால் பாத்திரம் என்கிற வார்த்தை விட நீங்கும்படி என்று சொல்கிறாரே, எது நீங்க வேண்டும், எந்த பாத்திரம் நீங்க வேண்டும், அதுதான் மிக மிக நுட்பமான பகுதி. இதை குறித்து பல்வேறு கருத்துகள் இருக்கின்றன. அவைகளில் மிக மிக முக்கியமான 5 கருத்துக்களை மட்டும் நாம் இங்கே விவாதிப்போம் என்றால் தியானிப்போம். முதலாவது கருத்து எல்லோருக்கும் தெரிந்த அல்லது பாப்புலரான பிரசித்த பெற்ற ஒரு கருத்து. அது என்னவென்றால், தனக்கு வரப்போகின்றதான சரீர மரணத்தை தான் அவர் பாத்திரம் என்று சொன்னார் என்றும், அந்த பாத்திரமாகிய சரீர மரணம் தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று அவர் சொன்னார்ங்கிறது ஒரு பொதுவான அல்ல பரவலாக அறியப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த கருத்தை இறையியல் வல்லுநர்கள், குறிப்பாக வேதத்தை நுட்பமாக அறிந்தவர்கள் எவருமே ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பிலிருந்து மட்டுமல்ல, குறிப்பாக ஊழியத்திலே வந்த காலத்திலிருந்தே அவர் எதற்காக இங்கே வந்தார் என்பதை அவரும் அறிந்திருந்தார். பல வேளைகளிலே தன்னை சுற்றி இருந்தவர்களோடு, தன்னுடைய சீடர்களோடு அவைகளை குறித்து பேசியிருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு மேசியாவாக அறிமுகம் செய்த திருமூழ்கு யோவான் கூட என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அந்த வார்த்தையிலே தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் போதே பலியாடாகத்தான் அங்கே பார்க்கப்படுகிறார். ஆகவே இயேசு இந்த பூமியிலே வந்து தன்னுடைய சரீரம் உலக மனிதர்களுடைய பாவத்துக்காக பலியாகும் என்பதை எல்லா வேளையிலும் அறிந்திருந்தார், தெளிவாக அறிந்திருந்தார். ஏராளமான வசனங்கள் அதை குறித்து சொல்லுகின்றன. நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. லூக்கா 9:51 பார்க்க முடியும். மார்க் 10 அதிகாரம் 33 முதல் 34 அதே போல் 45 வசனத்திலே பார்க்க முடியும். லூக்கா 19:10 பார்க்க முடியும். யோவான் 1:29 திருமூழ்கு யோவான் சொல்லுகின்றார். எபிரேயர் 10:5 முதல் 9 இயேசுடைய மரணத்தினுடைய காரணத்தை குறித்து விளக்கப்பட்டுள்ளது.
ஆகவே இப்படி பழைய ஏற்பாடிலும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாடில் இயேசுவை முன்னறிக்கின்றார், திருமொழி யோவான் முன்னுரைக்கின்றார், பின்பு நிருபங்களிலே பல்வேறு விளக்கங்களை பார்க்கின்றோம். ஆகவே இயேசு தன்னுடைய சரீர மரணத்தை பாத்திரம் என்று சொன்னார் என்றும் அது நீங்க வேண்டும் என்று ஜெபித்தார் என்று சொல்கிற கருத்தை வேதத்தை அல்லது தேவ திட்டத்தை தெளிவாக அறிந்த எந்த அறிஞர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆயினும் அது பரவலாக பொதுவாக அறியப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை நாம் மறுப்பதற்கில்லை. சரி, என இயேசு கூட சொன்னார்ல, அநேகருக்காக இரத்த சிந்தனை குறித்து அவர் பேசியிருக்கிறார். ஆகவே இந்த கருத்தை பலர் ஏற்பதில்லை. இரண்டாம் கருத்து, இந்த இரண்டாம் கருத்தை எதன் அடிப்படையிலே முன்னிறுக்கிறார்கள் என்றால் அல்லது விளக்குகிறார்கள் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனத்தை இதற்கு சான்றாக கொள்வது உண்டு. என்ன சொல்கிறார்கள் என்றால், லூக்கா 22:44 வாசிப்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு மிக மிக விசித்திரமான, வித்தியாசமான என்று சொல்வதை விட மிக மிக விசித்திரமான ஒரு கருத்தை சிலர் முன்வைக்கின்றார்கள். அது என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணத்துக்கு செல்வதற்கு முன்பாக சாத்தான் அவரோடு போராடினானா? என்ன போராட்டம் என்றால், இயேசுவை கெத்செமனே தோட்டத்திலேயே யாருக்கும் தெரியாமல் ஆகால மரணமாக கொண்டு வந்துவிட வேண்டும். ஆகால மரணம் என்று சொல்லும்போது இங்கே சிலுவையில் சென்று இரத்தம் சிந்தி மரிப்பது தேவ திட்டம். அந்த திட்டம் நிறைவேறாமல் தடுப்பதற்காக ஆகால மரணமாக, சற்று இரத்தம் சிந்தாத ஒரு மரணமாக அவரை கொண்டு வர வேண்டும் என்று சாத்தான் அவரோடு போராடினார். அந்த போராட்டத்தின் விளைவாக தான் அவருக்கு அந்த வேர்வையே இரத்தமாக போகக்கூடிய அளவில் அவர் போராடினதாகவும், அல்லது அந்த வேர்வையே இரத்தமாக போய் ஒரு விதமான டீஹைட்ரேஷன் என்று சொல்லுவாங்கள் அல்லவா, அப்படி அவர் மரிக்க வேண்டும் என்று சாத்தான் ஒரு தந்திரம் செய்து அங்கே வந்ததாகவும் அதிலே அவர் போராடியதாகவும் சொல்வார்கள். அதனால தான் அந்த இடத்துல ஒரு வசனம் வரும் பாருங்க, 43ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அதாவது இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான், அதாவது சாத்தான் இயேசுவை ஆகால மரணமாக, அதாவது தெய்வ திட்டத்துக்கு முன்பாகவே இரத்தத்தை சிந்தாமல் வேறு விதத்திலே அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வையும் இரத்தமாக வெளியேறி டீஹைட்ரேஷன் ஆகி, அல்ல வேர்வை இரத்தம் வேர்வையாக மாறி இரத்தம் சிந்தாமலே டீஹைட்ரேஷன் ஆகி அவர் மரிக்க வேண்டும் என்ற ஒரு முறையிலே முயற்சித்ததாக ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்வார்கள். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே அந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்கும்படியாக அவர் ஜெபித்தார். அதாவது சிலுவைக்கு செல்லாமல் மரிக்கிறதான அந்த பாத்திரம், சாத்தான் டீஹைட்ரேஷன் மூலம் கொண்டு வர முயன்றான் அல்லவா ஒரு வகை மரணம், அந்த ஆகால மரணம் வந்துவிடக்கூடாது என்றுதான் அவர் ஜெபித்தார் என்பது ஒரு கருத்து. ஆனால் இந்த கருத்து முற்றிலுமாக விசித்திரமான கருத்து. ஏனென்றால் ஆண்டவர் ஊழியத்திற்கு வந்தபோது சாத்தான் அவரை சோதித்தது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே அப்படி ஒரு போராட்டம் நடந்ததென்றால் அதையும் சொல்லி இருக்கலாம். ஆகவே அது வசனத்தில் சொல்லப்படாதபடினாலே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. இரண்டாவது, சாத்தான்
அங்கே போராடி இயேசுடைய ஜீவனை எடுக்கக்கூடிய வல்லமை உடையவன் அல்ல. ஏனென்றால் ஜீவனை எடுக்க, கொடுக்க, உயிர்ப்பிக்க ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அது தேவனுக்கு மட்டுமே. தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தானும் அதை செய்ய முடியாது. ஆகவே தேவன் தன் திட்டத்துக்கு விரோதமாக இயேசுடைய உயிரை எடுக்கிற அதிகாரத்தை சாத்தானுக்கு இந்த இடத்தில் கொடுத்திருக்க வாய்ப்பு குறைவு. மேலும் யோவான் 10ஆம் அதிகாரம் 17, 18 போன்ற வசனங்களை நாம் படிப்போமானால் சற்று அங்கே வருவோம். யோவான் 10, 17, 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆகவே உயிரை கொடுக்கிற அந்த அதிகாரம் அதை பிதாவிடம் வந்து கிறிஸ்து தான் பெற்றிருந்தாரே தவிர சாத்தான் பெறவில்லை. ஆகவே இந்த ஆகால மரணம் கொண்டு வர சாத்தான் போராடியதாகவும் அந்த ஆகால மரணம் தனக்கு வந்துவிடக்கூடாது என்று இயேசு ஜெபித்ததாகவும் சொல்வது வசன திட்டங்களோடு பொருந்தவில்லை. ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. ஏன் இந்த கருத்தை வைக்கிறார்கள் என்றால், இயேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த கருத்தை வைக்கிறார்கள். ஏனென்றால் முந்தின கருத்திலே இயேசு சரீர மரணத்தை தடுப்பதற்காக ஜெபித்தார் என்று சொல்லும்போது அங்கே ஒரு தவறான கருத்து மறைமுகமாய் பூத்தப்படுகிறது. என்னவென்றால், தேவன் இயேசுவின் ஜெபத்தை கேட்கவில்லை, ஆகவே அவர் மரித்து போனார். அந்த தேவன் இயேசுவின் ஜெபத்தை கேட்கவில்லை என்கிற அந்த தவறான கருத்தை தீர்ப்பதற்கு தான் இந்த முயற்சி எடுத்தார்கள். ஆனால் இந்த முயற்சியிலே இயேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆகவே இயேசு ஆகால மரணம் அடையவில்லை, தேவ திட்டப்படி முறைப்படி சிலுவையிலே மரித்தார்ங்கிற அந்த கருத்து பொருந்தி வருகிறது. ஆனால் சாத்தான் போராடினான். சாத்தான் ஆகால மரணத்தை கொண்டு வர முயன்றான் என்கிற திட்டம் வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் அந்த லூக்கா 22:44 வசனம் சொல்கிற கருத்து அவர் ஜெபித்ததினால், ஒருவேளை அங்கிருந்த காலநிலையினால் வேர்வை அதிகமாய் வந்து அது இரத்தம் போல ஒரு உருவக சொல்லப்பட்டதாக கருதலாமே தவிர, மற்றபடி சாத்தான் அவருடைய உயிரை எடுக்க போராடினபடினாலே இயேசு அப்படி போராடி அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வையும் இரத்தமாய் வைந்து டீஹைட்ரேஷன் நிலைக்கு சென்றார். அதன் மூலம் ஆகால மரணம் வந்துவிடும் என்று விசித்திரமாக தாக்குவது தேவையற்ற ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே இந்த கருத்தை மறுக்கிறவர்கள் சாத்தான் அங்கே போராடியதற்கான எந்த முகாந்தரமும் இல்லை, அது தேவ திட்டம் இல்லை என்று சொல்லி அதை ஏற்பதில்லை. ஆகவே நாம் இப்போது 3வது கருத்துக்கு நேராக செல்கின்றோம். 3வது கருத்து என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு பரிசுத்தர் என்று நமக்கு தெரியும். ஆகவே பரிசுத்தராய் இயேசு பாவிகளுக்காக அடிக்கப்படுகிறார்ல. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21 வசனத்தை படிப்போமானால், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆகவே அவர் பாவத்தின் விளைவாக பாவமாக்கப்படும் போது தேவனுக்கும் அவருக்கும் ஒரு பிரிவு வருகிறது போன்றும், அந்த பிரிவு வரக்கூடாது. அதாவது என்னால் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் எந்த அளவும் பிரியாதவர்கள், அது தாங்க முடியாத ஒன்று அவர்கள் பிரிகிறார்கள். ஆகவே அந்த பிரிவு வந்துவிடக்கூடாது, அல்லது ஒரு கைவிட்ட நிலை. சங்கீதம் 22:1 சொல்கிறார்கள், என் தேவனே என் தேவனே
ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் என் தூரமாக இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னவனமாக, அதுபோன்ற ஒரு கைவிடப்பட்ட நிலை தான் பாவத்தை சுமக்க போகிறதுனால் தனக்கு வந்தும், தேவனிடமிருந்து ஒரு பிரிந்த நிலை தனக்கு வந்துவிடக்கூடாது என்று அவர் ஜெபித்தார் என்று ஒரு கருத்தை சொல்வார்கள். இந்த கருத்தும் பெரும்பான்மையான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இங்கேயும் அவர் இந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்கிற தோற்றம் வருகிறது. முதல் கருத்திலும் ஜெபம் கேட்கப்படவில்லை என்ற கருத்து வருகிறது. ஏன்னா இயேசு சிலுவையில் என்று என்ன ஜெபித்தார்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஜெபித்தார். ஆகவே இந்த கருத்தை சொல்கிறவர்களும் இயேசு இங்கே ஜெபித்தார், இந்த தன்னை கைவிட்ட நிலை வந்துவிடக்கூடாது, தானும் பிதாவும் பாவத்து நிமித்தம் பிரிந்த ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்று தான் ஜெபித்தார். ஆனால் அது வந்தது. ஆகவே அவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று விளக்குவோர் உண்டு. ஆனால் இந்த கருத்தும் சில என்று சொல்வதை பலரால் ஏற்கப்படுவதில்லை. காரணம், எபிரேயர் 5:7 நாம் படிக்கும்போது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதாவது இயேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்னும் குறிப்பாக நுட்பமாக ஆய்வு செய்வோமானால் எபிரேயர் 5:7 சொல்லப்பட்ட நிகழ்வு இதாகத்தான் இருக்க வேண்டும். மிகுந்த கண்ணீரோடு வேதனையோடு அவர் ஜெபித்த நிகழ்வு இதுதான். அந்த இடத்துல அவர் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டு தான் வருகிறது. ஆகவே இயேசுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்கிற கருத்தை இந்த மூன்றாம் கருத்து முன்வைக்க முயற்சிக்கிறபடினாலே இந்த கருத்தையும் சிறந்த வேத வல்லுநர்கள் பலர் ஏற்றுக்கொள்வதில்லை. நான்காவது கருத்து ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், இயேசு நமக்கு தெரியும், அவர் சரீர மரணத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கவில்லை. ஆனால் அவர் எதற்காக ஜெபித்தாராம் என்றால், இந்த சரீர மரணத்தை தொடர்ந்து அவருக்கு என்ன வரும்? சரீரம் அடக்கப்படப்படும், அது அவருக்கு தெரியும். ஆனால் உயிர்த்தெழுதல் வராமல் போய்விடுமோ? உயிர்த்தெழுதல் வராமல் போய்விட்டால் அது எல்லா மனிதரும் ஏற்கிற ஒரு சாதாரண பாத்திரம் தான். அதாவது சாதாரண மனிதனை போல இயேசு போய்விடுவார். ஆகவே அந்த நிலை தனக்கு வந்து விடக்கூடாது. அதாவது மரித்த பின்பு தான் உயிர்த்தெழாமல் போகின்ற ஒரு நிலை, அது வந்துவிடக்கூடாது என்று ஜெபித்தார் என்று சொல்கிறார்கள். அதாவது அதை இப்படி கூட பார்க்க முடியும். இப்படி யோசிப்போமே, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு உயிர்த்தெழவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும் என்றால், இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்று சொல்ல முடியாது. ஆக இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்று சொல்ல முடியவில்லை என்றால் இயேசு எல்லாம் மனிதனை போல ஒரு மனிதன். ஆகவே மரணத்தை வெல்ல முடியாத ஒரு நிலை தனக்கு வந்துவிடக்கூடாது. அதாவது தோல்வி அடைந்த ஒரு பாத்திரமாக தான் போய்விடக்கூடாது. தான் வெற்றி அடைந்த ஒரு பாத்திரமாக, ஒரு வெற்றியாளராக. எந்த வெற்றியாளர்? மரணத்தையே ஜெயித்த வெற்றியாளராக வர வேண்டும். அது நிகழ வேண்டும். அது நிகழாமல் போய்விடக்கூடாது. அந்த பாத்திரம் நீங்க வேண்டும். எந்த பாத்திரம்? தோல்வியின் பாத்திரம். மரணத்தை ஜெயிக்கிற நிலை மாறி இல்லாமல் தோல்வியின் பாத்திரம் தனக்கு வந்துடக்கூடாது. ஆகவே தோல்வி தன்னை விட்டு நீங்க வேண்டும். தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அதைத்தான் அவர் இங்கே பாத்திரம் என்று சொன்னார். அது நீங்க முடி ஜெபித்தார். அதாவது தோல்வியின் பாத்திரம். ஒருவேளை அது வந்து விடுமோ? வரக்கூடாது, வராது என்றும் தெரியும். ஆனாலும் மனித தன்மையில் இருந்தபடினாலே அந்த இடத்திலே தனக்கு தோல்வியின் பாத்திரம் வந்துவிடக்கூடாது. சாத்தான் முன்பாக அவன் தோன்றிவிடக்கூடாது. மரணத்திலே தான் தோற்றுவிடக்கூடாது. மரணத்தை ஜெயிக்க வேண்டும். ஆகவே அந்த
மரணத்தை ஜெயிக்கும் அந்த பாத்திரம் தனக்கு வேண்டும். மரணத்தை சந்தித்து தோல்வியடையும் பாத்திரம் தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ஜெபித்தார் என்பதுதான் இந்த கருத்து. இந்த கருத்து ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான். ஏனென்றால் இது இயேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டபடியினால் அவர் மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை பரிகரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று வருகிறது. ஆகவே இந்த 4ஆம் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான். 5வது கருத்து, இன்னொரு கருத்து இருக்கிறது. இந்த 5வது கருத்து என்னவென்றால், இயேசு தன்னை குற்றவாளி என்கிற பாத்திரம் தன் மீது சுமத்தப்பட்டு விடக்கூடாது, அது நீங்கும்படியாகி ஜெபித்தார். அது ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா இந்த வசன கான்டெக்ஸ்ட், அதாவது இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழல்ல பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து இயேசு ஒரு வார்த்தை சொல்வார். நீங்கள் ஏன் என்னை ஒரு கள்ளனை பிடிக்க வந்தது போல வந்தீர்கள்? கள்ளன் யாரு? குற்றவாளி. நம்ம இன்றைய வார்த்தையில் என்ன சொல்லும்? குற்றவாளி பாத்திரம், அல்லது நாடக பாணியிலே சொல்வதானால் வில்லன் பாத்திரம். அப்படி இயேசுவை, அதாவது தன்னை இந்த உலகம் ஒரு வில்லனாக, ஒரு குற்றவாளியாக, ஒரு கள்ளனாக தீர்ப்பிட்டு நிரூபித்து விடக்கூடாது. ஏன்னா அதில் ரொம்ப சிக்கல்கள் இருக்கிறது. ஒருவேளை இந்த உலக சட்டங்களின்படி, ரோம சட்டங்களின்படியோ, பிலாத்து ஏரோது போன்றவர்கள் அந்த ரோம சட்டத்தின்படியோ, அல்லது இந்த சனகதிரிய சங்கம் வைத்திருக்கிற சட்ட விதிகளின்படியோ இயேசுவை குற்றவாளி என்று தீர்ப்பிட்டு இருந்தார், அதாவது குற்றவாளி என்று வாதிட்டார்கள். ஆனால் நிரூபிக்கவில்லை. யாரும் நிரூபிக்கவில்லை. நமக்கு தெரியும், பிலாத்துக்கும் தெரியும், மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றம் காணலன்னு சொல்றார். ஏரோதுக்கும் தெரியும், சனகதின சங்கத்துக்கும் தெரியுது, மரண தண்டனை கொடுக்கக்கூடிய எதுவும் அங்கே இல்லை, எல்லாமே போலி குற்றச்சாட்டுகள். ஆகவே இயேசுடைய ஜெபம் தன்னை குற்றவாளி என்று இந்த உலக சட்டங்களின் அடிப்படையிலே இந்த குற்றமுள்ள மனிதர்கள் தன்னை குற்றவாளி என்று நிரூபித்து தீர்ப்பிட்டு விடக்கூடாது. அவனுக்கு குற்றமும் இல்லை, ஆனால் போலியாக கூட நிரூபித்து விடக்கூடாது. ஆகவே தன்னை குற்றவாளி என்று நிரூபிக்கும் அந்த பாத்திரம், குற்றவாளியாக சிலுவைக்கு செல்கிற பாத்திரம், குற்றமில்லாமல் சென்றார், அது தேவையானது, வசனமும் அதை சொல்லுகிறது. ஆனால் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக இயேசு சிலுவைக்கு சென்றாரானால் என்ன நடந்திருக்கும்? நாம் கூட சொல்ல முடியாது. என்ன சொல்ல மாட்டோம்? அவரும் நம்மை போல் மனிதர், அவரும் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுதானே சிலுவைக்கு போனார். அப்படியானால் அவர் நம்முடைய பாவங்களை எப்படி பரிகரிக்க முடியும்னு நம்ம கூட கேட்டிருப்போம். ஆனால் அதற்கு இடம் தரவில்லை. எந்த மனிதனாலும் இயேசுவை குற்றவாளி என்று நிரூபிக்க முடியவில்லை. எத்தனையோ முறை விசாரித்தார்கள், விசாரணைக்கு மேல் விசாரணை, அவருக்கு எதிராக வந்த எந்த சாட்சிகளும் ஒவ்வொன்றில்லை, நிரூபிக்க முடியவில்லை. இப்படி அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்படாமல், அதாவது குற்றமே இல்லாமல், பாவமே இல்லாமல் பரிசுத்தராக சிலுவைக்கு சென்றார். ஆகவே இந்த 5ஆம் கருத்து என்ன சொல்கிறது என்றால், இயேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஏனென்றால் அவர்களால் இயேசுவை குற்றவாளி என்று நிரூபிக்கவே முடியவில்லை. ஆகவே இயேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த இடத்திலும் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொன்னோனமாக அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வசன கான்டெக்ஸ்ட்லையும், அதாவது இந்த பாத்திரம் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது கூட பல வேளைகளிலே, சில வேளைகளில் ஆசீர்வாதத்துக்காக சொல்லப்பட்டது உண்டு. ஆனால் குற்றம் சாட்டப்படுகிற சூழல்கள், பாவத்தை குறித்து சொல்லப்படுகிற சூழல்களிலே அது நியாயத்தீர்ப்போடு சம்பந்தப்பட்டது. ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு நியாயத்தீர்ப்பு போன்ற ஒரு நிகழ்வுக்கு நேராக போகிறார். உலகத்தின் பாவத்தை தேவன் இயேசு மீது சுமத்தி பாவத்தை நியாயத்தீர்க்கிற ஒரு இடத்துக்கு நேராக செல்கிறார். இந்த கான்டெக்ட், இந்த வசன சூழல், இந்த வரலாற்று சூழல், இந்த இறையியல் சூழல் அனைத்தையும் ஒப்பு நோக்கும்போது இங்கே வருகிற பாத்திரம் குற்றவாளி பாத்திரம் என்பதோடு ஒத்து போகிறது. மேலும் இயேசுவே சொல்கிறார், என் கள்ளனை பிடிக்க வந்த போல் என்னை பிடிக்க வருகிறீர்களா? அப்போ அந்த வார்த்தையோடும் அது பொருந்தி போகிறது.
மேலும் இயேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக வருகிறது. ஆகவே இந்த 5வது கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுதான். இன்னும் சில 2 இறையியல் முக்கியத்துவமும் இயேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு உண்டு. ஏன்னா இயேசுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் அது இறையியலில் வேறு 2 பிரச்சனைகளை எழுப்பிவிடும். அது என்னவென்றால், ஒன்று, இயேசுடைய ஜெபத்திற்கு பிதா செவி கொடுக்கவில்லை என்று வைத்துக்கொண்டால் அது எப்படி? வேதவசனத்தில் நாம் படிக்கிறோம், புதிய ஏற்பாடிலே பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. அப்ப இயேசுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் இயேசுவும் பாவியை போல ஆகிவிடுவார். அது வசனம் எங்கேயுமே பார்க்கவில்லை. இயேசு குற்றமற்றவர் என்று அவரை காட்டி கொடுத்த யூதாசு கூட சொல்கிறார். அவரை தீர்ப்பெழுதின ராஜாக்கள் சொல்கிறார்கள், அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆகவே இயேசு பாவி அல்ல. அப்படியானால் இயேசு பாவி அல்ல என்றால் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதான் இயேசு கூட ஒரு இடத்துல சொல்வார்களா, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிவேன். இல்லை, யோவான் சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஆகவே இயேசுடைய ஜெபம் எல்லா சூழலிலும் கேட்கப்பட்டது, எல்லா ஜெபமும் கேட்கப்பட்டது. ஏனென்றால் அவர் பாவி இல்லை. ஆகவே பாவமற்ற இயேசுவுக்கு இதா ஜெபம் செவி கொடுத்தார். இந்த ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். இந்த ஜெபத்துக்கு செவி கொடுத்தபடியினால்தான் 5வது கருத்தின்படி அவரை யாரும் குற்றவாளி என்றும் தீர்க்க முடியவில்லை. 4வது கருத்தின்படி அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். 2 கருத்தின்படியும் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆகவே எந்த விதத்தில் இருந்தாலும் ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற வியூவை சொல்கிற கருத்து பரிசீலிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொன்று, அடுத்த ஒரு இறையியல் பிரச்சனை என்னவென்றால், 2வது இறையியல் பிரச்சனை, இயேசுவின் ஜெபத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்று ஒரு வாதத்தை ஒருவர் சொல்வாரானால் அடுத்து இன்னொரு வாதம் அதை தொடர்ந்து வரும். அது என்னென்றால், இயேசுவின் ஜெபத்துக்கே நான் செவி கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய ஜெபத்திற்கு, என்னுடைய ஜெபத்திற்கு நான் செவி கொடுப்பார் என்று என்ன நிச்சயம்? ஆனால் நம்முடைய பரம தந்தை கிறிஸ்து இயேசுக்குள் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆகவே பிதா தன்னுடைய ஒரே மைந்தனான வார்த்தையாம் மைந்தன் பூமியிலே வந்தவர் செய்த, அவர் மாம்சத்தில் இருந்தபோது சிலுவைக்கு முன்பாக செய்த அந்த கடைசி ஜெபத்தை கேட்டு அவரை குற்றவாளி ஆக்காமல் விடுவித்தார். அதாவது குற்றவாளி என்கிற பாத்திரம் அவர் மீது சுமராமல் நீக்கினார். ஆனால் சிலுவையை அனுமதித்தார். அது தேவ திட்டம். ஆகவே குற்றமில்லாமல் அவர் சிலுவைக்கு சென்றார், பாவமில்லாமல் சிலுவைக்கு சென்றார், ஜெபம் கேட்கப்பட்டவராக சிலுவைக்கு சென்றார், வெற்றி சிறந்து அந்த இடத்திலும் அவர் ஜெபம் கேட்கப்பட்டவராகவே வருகிறார். ஆகவே இந்த பாத்திரம் என்கிறதிலே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவருடைய ஜெபத்தின்படி அது நீக்கப்பட்டது. அது நாம் படித்த 5 கருத்துக்களிலே குற்றவாளி என்கிற பாத்திரமும் அவரை விட்டு நீக்கப்பட்டது. அவர் குற்றவாளி இல்லை, குற்றமற்றவராக நமக்காய் மரித்தார். 2வது, உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயிக்கிற அந்த தன்மை அவருக்கு கொடுக்கப்பட்டது. மரணத்தை அவர் வெற்றி சிறந்து அந்த விதத்திலும் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சரி, இப்போது உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமானால் பயன்படுத்தலாம். சார், இப்ப நம்ம அந்த குற்றவாளி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அதுல இருந்து தப்புறதுக்கு அது வராம இயேசு அப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வியூ, அந்த வார்த்தைகளோட பொருந்தி போகுதுன்னு பாக்குறோம். இப்போ அதை இவங்க எப்படி அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம். அது அந்த வசன கான்டெக்ஸ்ட்ல எடுத்து அவரு ஒரு கள்ளனை போல பிடிக்க வந்தார். அதான் ஒரு அடுத்தது பூரா அவர் மீது வருகிறதெல்லாம் குற்றச்சாட்டுகள் தானே. அந்த வசன போதி அடுத்து வருகிற அனைத்தும் குற்றச்சாட்டுகள் தானே. அவர் கைது செய்து அடுத்த குற்றவாளி போலதானே கொண்டு போறாங்க. ஆகவே குற்றவாளி என்று கொண்டு போவது இருக்கட்டும், ஆனால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு விடக்கூடாது. அதான் அவருடைய ஜெபம். ஏன்னா குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு சிலுவைக்கு போனா அவர் உலக ரட்சியராக இருக்க முடியாது. ஆகவே அவர் அந்த குற்றவாளி பாத்திரம் தன்னை விட்டு நீங்கும்படி, அதாவது குற்றவாளி பாத்திரமாக நிரூபிக்கப்படுவது,
தன்னை விட்டு நீங்கும்படி ஜெபித்தார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. யாராலும் அந்த அவரை குற்றவாளி என்று எவ்வளவோ முறை விசாரித்து நிரூபிக்க முடியவில்லை. நம்ம அந்த வாசிக்கிற அந்த பகுதி, முந்தின பகுதி, அது தொடர்ச்சியான அதிகாரங்கள், சம்பவங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள், பின்வரும் சம்பவங்கள், காரியங்கள், பின்னணி, கலாச்சாரம், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த பாயிண்ட் அவங்க எடுக்கிறாங்க. நிச்சயமா நம்ம இவ்வளவு காரியங்களை இருந்து அனலைஸ் பண்ணாதான் நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆமா ஆமா, எப்பவுமே வசனத்தை தீர்மானிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிற அந்த வசன கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். கான்டெக்ஸ்ட்னா அந்த வசன சொல்லப்படுகிற அந்த வசன பகுதி ரொம்ப முக்கியம். மொத்த பகுதி. ஆமா, அந்த வசன பகுதியில் என்ன பேசப்படுகிறது, குறிப்பாக அந்த வசன பகுதியில் என்ன பேசப்படுகிறது என்பது மிக மிக முக்கியம். ஏன்னா அது என்ன பேசப்படுகிறதோ அது சார்ந்துதான் அந்த பொறுப்பாக அந்த விளக்கங்களும் வர வேண்டும். அப்ப நம்ம இந்த ஒரு கருத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கடைசி வாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பகுதிகளையும் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருந்தாதான் அந்த இந்த பேசேஜையே நம்ம புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமா நிச்சயமா. ஓகே பாஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாஸ். ஓகே, வெல்கம். நீங்க முதல்ல சொன்னீங்க ஆண்டவர் சீஷர்களை 2-3 பாகமாக பிரிச்சார், வர்றவங்க எல்லாரையும் கைது பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு வேற ஆதாரம் உள்ள சும்மா ஒரு இதுதானா? இல்ல ஆதாரங்கள் அதை பிரிச்சது ஆதாரம், மற்றது ஒரு பார்வை தான், அவ்வளவுதான். அதை இதுதான் நம்ம அறுதிட்டு சொல்லிக்கல, அது ஒரு சாத்தியமாக இருக்கலாம், அவ்வளவுதான். ஆண்டவருக்கு எல்லாம் அறிந்த தெய்வம் எது நடக்கும் எப்படி செய்வாங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, ஆனா அது எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆகவே சிலருடைய கருத்து அதுவாக இருக்கிறது, அப்படிதான், அவ்வளவுதான். அதனால இதுதான் ஆணித்தரமாக யாரும் பேச முடியாது, நானும் பேச முடியாது, நீங்களும் பேச முடியாது, யாரும் பேச முடியாது. ஒருவேளை அது ஒரு சாத்தியமாக கருதலாம் அத்தனையே. சொல்லுங்க. இப்ப பிரதர் கேட்ட கேள்விக்கு ரிலேட்டடா நான் கேக்குறேன். அதாவது பீட்டர் ஜேம்ஸ் ஜான் தான் வந்து அந்த இன்னர் சர்க்கிள்னு சொல்றாங்களே, அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து அது கரெக்ட். அதாவது ஆண்டவர் வந்து பல இடங்களுக்கு போகும்போது பீட்டர் ஜேம்ஸ் அண்ட் ஜான், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன், அங்க வந்து இவங்க 3 பேரை தானே கூட்டு போறாரு. அதே போல இந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்திலையும் கூட இவங்க 3 பேரை தான் அழைச்சிட்டு போறாரு. அதாவது இன்னசென்ட் வார்த்தை தேவையற்ற வார்த்தை. ஏன்னா அடிப்படையில எந்த மனிதன் இன்னசென்ட் கிடையாது, எல்லோரும் பாவிகள். முதல்ல அந்த வார்த்தையை தெரியணும். இன்னசென்ட்னா குற்றமற்றவன் என்கிற பொருள் வந்தது. ஆகவே இன்னசென்ட்ங்கிற வார்த்தை அல்ல. ரெண்டாவதாக அவர்கள் இன்னசென்டா இருந்தபடினால கூட்டிட்டு போகல, அவங்களே. ஓ சாரி, இன்னர் சர்க்கிள். ஓகே, உள்வட்டம். ஆமா, அதாவது இந்த 3 பேரை குறித்து உள்வட்டமாக இருப்பதற்கு எந்த ரீசனையும் பைபிள் சொல்லல. ஆனால் பல்வேறு நிகழ்வுகளை கோர்த்து பார்க்கும்போது அறிஞர்கள் முன்வைக்கிற ஒரு கருத்து என்னவென்றால், இவர்கள் பல வேளைகளிலே இயேசுவோடு இயல்பாகவே நெருங்கி பழகினார்கள். இயேசுடைய மனதுக்கு ஏற்ப பல வேளைகளில் நடந்து கொண்டார்கள். எல்லா வேளையிலும் அல்ல, பல வேளைகளில் நடந்து கொண்டார்கள். அது இயல்பாகவே அவர்களுக்குள் நெருக்கத்தை கொண்டு வந்தது. ஆகவே அதுதான் அதிகமான காரணமே தவிர வேறு எந்த விதமான பாரபட்சமான ஒன்றும் அல்ல. அப்புறம் முக்கியமாக வந்து யோவான் கூட மற்ற எல்லா டிசைபிள்ஸும் காட்டிலும் யோவான் எப்பொழுதும் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பார்க்கிறோம்ல. ஆமா, அந்த நெருங்கிய அன்புதான் இவங்களை கொஞ்சம் கூட நெருங்கி வச்சிருந்தா, அவ்வளவு. பீட்டர் கூட ஆண்டவர் கிட்ட கேள்வி கேட்கும் போது ஆண்டவருக்கு நெருக்கமான சீஷர் அவர்கிட்ட கேட்டுதான் வந்து என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அந்த இந்த இயல்பான அன்புதான் அந்த இன்னர் சர்க்கிள் சொன்னீங்கல்ல, அந்த உள்வட்டத்துக்கு காரணமானதை தவிர வேறு இவர்களை பாரபட்சமாய் பார்த்தார் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. ஏன்னா இயேசு அந்த இதுக்கு முந்தின ஜெபத்துல சீடக்காய் ஜெபித்த போது நான் உங்களை எல்லாரும் நேசித்தேன் தானே சொல்றேன் தவிர உங்களை இன்னும் ஆளை கொஞ்சம் நேசித்தேன் இன்னொரு அதிகமாக நேசித்தேன்னு சொல்லலை. முற்றுமுடிய நேசித்து தான் வருகிறது. எல்லோரையும் சமமாக நேசித்தார். அதே அன்பை தான் அவர் நம்மீது என்று வைத்துள்ளார். அவருடைய அன்பிலே பாரபட்சம் இல்லை. அந்த இயல்பான நெருக்கம் வந்து அவர்களை அவர் கொஞ்சம் கூட அழைத்து செல்கிறார், அவ்வளவுதான்.